வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு வராமல் விமான நிலையத்திலேயே 1 மணி நேரம் தங்கியிருக்கும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாநிலங்களவை சீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாமதம். உதகையில் 70 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைகிறது சுற்றுச்சூழல் பூங்கா. 12 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் முதலமைச்சர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை பார்த்து பேசும் விஜய் ஒரு கைதேர்ந்த நடிகர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு முறையாவது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுமா இல்லையா என்றும் கேள்வி. சொத்து வரி, மின்சார கட்டணம் ஆகியவற்றை ஏற்றி மக்களை வஞ்சித்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சம் என்று முதலமைச்சர் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவதாகவும் விமர்சனம். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. கொடுத்ததன்படி இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். தரவுகள் எல்லாம் வருங்காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவுகள் எல்லாம் தெரிய இருக்கு. திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆம் ஆத்மி தமிழ்நாடு தலைவர் வசீகரன் பேட்டி. இல்லை, சீட்டை பற்றி நாங்கள் இப்போ பேசலை. ஒரு அங்கீகாரம் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு தகுதியான எங்கள் உயரத்துக்கு ஏற்ப சீட்டுகளை அதெல்லாம் அடுத்ததில்லை. நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். கூட்டணி தொடர்பாக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது ராமதாஸ் தரப்பு பாமக. ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி, அருள் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்திருப்பதாக அறிவிப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. இனியும் இதுபோன்ற புளித்து போன காமெடியை செய்து கொண்டிருக்காதீர்கள். முதலமைச்சரின் ஹிந்தி திணிப்பு புகாருக்கு தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதில். அதிமுக தொண்டர்களில் 70% பேர் திமுகவில் இணைய இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. வரும் 7ஆம் தேதியன்று 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் திமுகவில் இணைவார்கள் என்றும் தகவல். திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாக போகிறது என்று தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது என்றும் சாடல். மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய் தனது பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுவதாகவும் தன் மீது வீண் பழி போடுவதாகவும் காட்டம்.
ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் என்று தவிக தலைவர் விஜய் விமர்சனம். நெல்லை நாங்குநேரியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேச்சு. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ஒழிப்போம் என்று திமுக கூறியது பெரிய மோசடி என்று விஜய் குற்றச்சாட்டு. மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி திமுக ஆட்சி என்றும் ஆவேசம். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என்றும் விஜய் பேச்சு. நானும் டெல்டாக்காரன் தான் என காதில் டால்டா ஊற்ற வரவில்லை என்று தவிக தலைவர் விஜய் பேச்சு. அடுத்த ஜென்மத்தில் விவசாயி குடும்பத்தில் பிறக்க ஆசை என்றும் நெகிழ்ச்சி. மீனவர்கள் கைது விஷயத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் எழுதுவது மட்டும் தீர்வாகாது. தவிக ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் என்றும் விஜய் உறுதி. இரண்டு ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயி பிள்ளைகளின் பொறியியல், மருத்துவ படிப்பு செலவை தவிக அரசே ஏற்கும். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை தவிக எதிர்க்கும் என்றும் விஜய் உறுதி. தவிக ஆட்சி அமைந்தவுடன் உரத்தட்டுப்பாடு சரி செய்யப்படும், கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் வங்கிக் கடனை 50% ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆராயப்படும் என்றும் விஜய் வாக்குறுதி. தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து வழக்கு. தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் வருவாய் ஆய்வாளர் குடியிருப்பு கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர். தயவு செய்து பட்டா கொடுங்க என்று கலெக்டரின் காலை பிடிக்க முயற்சி செய்த மாற்றுத்திறனாளியால் பரபரப்பு. ஈரான் உச்சபட்ச தலைவர் கொமேனி குறித்து சர்ச்சை பேச்சு. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் புகைப்படத்தை எரித்து இஸ்லாமிய கூட்டமைப்பினர் போராட்டம். கந்துவட்டி கொடுமை காரணமாக பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞர் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை. கடனை கொடுப்பவர்கள் வீடு தேடி வந்து பெண்களை மிரட்டி வருவதாக 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு. நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர். மதுரை செல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் நீர் கசிவு. வைகை ஆற்றங்கரை சாலையில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தமிழகம் முழுவதும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம். போலீசாரின் தடையை மீறி மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது. கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பேக்கிங் லைசன்ஸ் வழங்குவதற்காக 15,000 ரூபாய் லஞ்சம். தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சாந்தி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக கைது. நாமக்கல் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து.
15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு மார்ச் 18ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. குஜராத் மாநிலம் வல்சாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறால் திடீரென வேகமாக மேலே சென்ற லிப்ட். நல்வாய்ப்பாக நூலிழையில் உயிர் தப்பிய நபரின் பரபரப்பு சிசிடிவி காட்சி. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலம். ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை பூசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட மக்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசி உற்சாகம்.